ப்ரோ வணக்கம். வணக்கம், வணக்கம். நேத்து கேசி வீரமணி முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டு நீங்க கட்சிக்குள்ள வரலாம். அதிமுக ம், தோல்வியை தழுவுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க வெளியில இருந்து அறிக்கை விடாதீங்க. ஓபிஎஸ் ம். இது எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று நீங்க எங்க கூட பயணிக்கலாம். நீங்க கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அழைப்பு ஒண்ணு விடுத்திருக்கிறாரு. ம். அது உங்களுடைய பார்வையில எப்படி தெரியுது? எங்களுடைய பார்வையில அவர் அதிமுக இருக்கிறாரா இல்லையான்றது ஒரு சந்தேகம். கே.சி. வீரமணி 2021 சட்டசபை முடிஞ்ச உடனே திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே அவர் வீட்டுல ரைடு விட்டாங்க டிஎம்கே. அப்ப இருந்து அவர் காணாம இருந்தார். திடீர் அவருக்கு என்ன ஞானோதயம் வந்துச்சே தெரியல. திடீர் பிரஸ் மீட் சந்திச்சிருக்கிறார். 4 வருஷம் கழிச்சு 4வது வருஷத்துல பிரஸ் மீட் சந்திக்கிறார். இது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமியோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அவருடைய அறிவுறுத்தலின்படி எல்லோரும் திமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தல ஓட்டு போட்டாச்சு. அதிமுக இருக்கிற அனைவரும். அப்ப திமுக எங்களுக்கு எதையுமே செய்யாது அப்படின்னு சொல்லிதான் இப்ப வெளிப்படையே கொஞ்சம் தைரியத்தோட பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுத்த பேட்டி எல்லாம் எதற்கும் பயனில்லாதது. எடப்பாடி பழனிசாமி தகுதியுடையவர் தான் 10 முறை தோக்குறாரு, 10 தேர்தல் தோக்குறாரு, சொல்லுங்க பாலாம். 10 முறை தோத்த பின்னாடி கூட யாராவது அவரை தலைவரை ஏத்துட்டு தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்குவாங்களா? அவர் என்ன சொல்றாரு? நீங்க வெளியில இருந்தே அதிமுக தோத்து போச்சுன்னு நீங்க சொல்லாதீங்க, அறிக்கை வெளியிடாதீங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று நீங்க உள்ள வாங்க அப்படிங்காரு. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பல பேர் முதுகுல குத்திட்டாரு. திருப்பண குத்து வாங்குற தயாரா நாம இல்லையே. அதிமுக தொண்டர் நெஞ்சில நிறைய குத்துப்பட்டு வலி வேதனையோட இருக்கான். அவனை மீண்டும் மீண்டும் உள்ள வாப்பான்னு சொன்னா தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு ஒண்ணும் பெரிய அறிவியல் ஞானி கிடையாது. அவர் எல்லா தேர்தலையும் சந்திச்சு தோல்விதான் சந்திச்சுட்டு இருக்காரு இது வரைக்கும். அப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி நீங்க தலைமையா ஏத்துக்க சொல்றீங்க? சொல்லுங்க பாக்கலாம். அவர் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு? நாங்க ஓபிஎஸ் நாங்களா அனுப்பல, அவரா தான் வெளியில போயிட்டாருன்னு தானே சொல்றாரு. ஐயா என்ன சொன்னார் ஆரம்பத்துல இருந்து? கட்சியை எடப்பாடி பழனிசாமி கொண்டு போகக்கூடிய பாதை சரியில்லை. அவர் பொதுச் செயலாளரை விட்டா தன்னிச்சையா செயல்பட்டு ஒரு இது தலைமை கழக பேச்சாளர் தமிழ்நாடு முழுவதும் வளம் அதிமுக வேட்பாளருக்காக ஓட்டு சேகரிக்கிறதுக்கு அனுமதிக்கல. தானே பெரிய தலைமைன்னு சொல்லி அதாவது வளம் வராரு. இது வளம் வந்ததுனாலதான் 2021 மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்வியை ஐயா ஏத்துக்க முடியல. அதனால எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏத்துக்க சொல்றீங்க? சொல்லுங்க பாக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நீங்க ஏத்துக்க வேணாம். அவர் வீரமணி என்ன சொல்றாரு? நாங்களா கட்சி விட்டு வெளியே போக சொல்லல, அவராதான் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை கட்டுறாரு. அப்படி இருந்திருந்தா பொதுக்குழுவில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படி அவமானப்படுத்துறாங்க. அப்ப கேட்டிருக்கலாம் அந்த கே.சி. வீரமணியும் மற்ற அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும், ஏப்பா ஐயா ஓபிஎஸ் நம்மளோட தான் இருக்கிறாரு, அவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்க, அவமானப்படுத்துறீங்க, ஒரு காரு நிச்சிருக்கிற கார் டயர்ல டியூப்ல இருந்து காத்த பிடிக்க விடுறாங்க, தவறான கோஷங்களை எழுப்புறாங்க, அந்த அடியாட்களை விட்டு தேவையில்லாத வார்த்தையில பேச வைக்கிறாங்க. அப்ப ஐயா எப்படி மரியாதை வடிவா சந்திக்க வேண்டாம்ன்ற மாதிரி ஐயா அந்த கட்சி தவறான பாதையில போதில்லை ஐயா ஒதுக்கி இருக்கிறார். எடப்பாடி இப்ப அவர் வீரமணி என்ன சொல்றாரு? நாங்களா அவங்கள அனுப்ப கிடையாது, அவங்களாதான் போனாங்க அப்படின்னாங்க. அவங்களா யாரு போனது? இவங்களா போக வச்சானுங்க. வெளியேற்றாங்க. ஐயாவுக்கு உண்டான மரியாதை கொடுக்காம, ஒரு முக்கியத்துவம் தராம, ஒரு முன்னாள் முதலமைச்சர், வயசுல மூத்தவர், 3 முறை முதலமைச்சர் அரசு, அதாவது கழகத்துக்கு சோதனை வந்தபோது 3 முறை முதலமைச்சரா இருக்காங்க. அவருடைய ஆலோசனை கேட்காமலே எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையா முடிவு எடுக்கிறாருன்னா அதோடைய நோக்கம் என்னன்னு தெரியுது நமக்கு. எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் யாரும் வேண்டாம் நானே தலைமைன்னு சொல்லி வராரு. அவர் தான் ஐயா வெளியேற்றிருக்காரு இல்லையா? எந்த முக்கியத்துவம் தரல ஐயாவுக்கு. இப்ப அவருதான் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டு நீங்க வாங்க அப்படிங்க. அது நடக்குமா? நீங்க வாங்க, ஓபிஎஸ் ஐயாவுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு நீங்க வாங்கப்பா. உங்களுடைய தலைமையில 10 முறை நிச்சாச்சு, 10 முறை தேர்தல் கடத்தை பார்த்தாச்சு, 10 முறை மிகப்பெரிய தோல்வி. நீங்க வாங்க ஐயா கிட்ட ஒரு முறை பாருங்க. ஐயா எப்படி சிங்கமா தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலே களத்துல வேட்பாளர் எப்படிப்பட்ட வேட்பாளர் நிப்பாட்டி வச்சு எந்த மாதிரி வெற்றியை கொடுக்குறாரு மட்டும் பாருங்க. திமுக எந்த அளவுக்கு வீட்டுக்கு அனுப்புறாரு மட்டும் பாருங்க. தமிழக மக்கள் ஐயா ஓபிஎஸ் எப்படி வரவேற்கிறாங்க.
பொதுக்குழுவை கூட்டி கட்சியை விட்டு நீக்குனது எடப்பாடி பழனிசாமி. ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு கட்சியை துண்டாக்குனது எடப்பாடி பழனிசாமி. இந்த ம். கட்சிக்கும் ஓபிஎஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு செய்தியாளர் சந்திப்புல சொன்னதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி. இதையெல்லாம் செஞ்சுட்டு ஓபிஎஸ் அவரா வெளியே போனாராமா. போனவரு திரும்பி வந்தா நாங்க ஏத்துக்குருவோம். அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் ஏத்துக்குறோம்னு சொல்லிவிட்டு என்ன மாதிரியான ஒரு கட்டுக்கதை, ஒரு மக்கள் மத்தியில எப்படி எல்லாம் ஒரு பொய்ய சொல்றாருன்னு பாருங்க அந்த ஆளு. ஏசி வீரமணி வணிகத்துறை அமைச்சர், முன்னாள் வணிகவரித்துறை அமைச்சர். அப்படி இருந்த மனிதர் இப்படி எல்லாம் பேசுறது மிகப்பெரிய கேவலம். ஒரு 10 முறை தோல்வி அடைஞ்ச பிறகு கூட உங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவு ஞானம் பிறக்கலன்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போனா எல்லாம் கொள்ளடிக்கிறதுக்கும், நீங்க நினைச்ச மாதிரி ஆட்சி பண்றதுக்கும் அதிமுக அப்ப அவங்க ஒப்பமட்டு கட்சியை தனிப்பட்ட முறையில கொண்டு போறதுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் இணைந்தா மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான இயக்கம். அப்பதான் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில யார் ஏத்துட்டு யார் வரப்போறோம்? யாருமே வரமாட்டாங்க. அவர் வாங்கன்னு சொன்னா கூட தப்பு இல்ல. நீங்க வாங்க, நீங்க கட்சிக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்ற பத்தி கூட தப்பு இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருபோதும் அதாவது கிழக்கே உதிக்க சூரியன் மேற்கே உதிச்சாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமை இனிமேல் எவனுமே ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப கூட ஜஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டிக்கு போயிருந்தேன். அவர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்குல அவர் விசாரிக்கணும். அவர் தான் முதலமைச்சரா இருந்தாரு. விசாரிச்சாதான் எடப்பாடி பழனிசாமியுடைய தகுதி தரம் என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு மாட்டு வியாபாரி சொல்றாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்து நான் என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 2 முறை அறிக்கை வர வெளியிட்டாங்க. இவங்க எல்லாரும் இப்படி வாங்க ஒன்றிணையும் சொன்னாங்கன்னா எல்லாரும் நம்ம பின்னாடி இருக்கிறவங்க போயிருவாங்கிற ஒரு பயத்துல அந்த பயம் அவங்களுக்கு வந்தாச்சு. சசிகலா ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாங்க, தினகரன் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு, ஐயா ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு, வாங்க கழகத்தை வலுப்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பக்கம் யாருமே இல்லாம போயிடும்ன்ற பயத்தினாலதான் இப்ப ஆர்பி உதயகுமார் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு, ஏசி வீரமணி ஒரு பக்கம் கொடுக்குறாரு, அந்த பக்கம் ஜெயக்குமார் ஒரு பக்கம் வர்றாரு. இப்ப அவங்க எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு விட்டது. எல்லாமே நம்ம விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறது. ஒரு சினிமாவில் நடிக்க போகும்போது முன்னாடி முகத்துக்கெல்லாம் கலர் அடிப்பாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த மாதிரி வேலை இப்ப நடக்குது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு பேட்டி கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு இருந்த மதிப்பெல்லாம் அப்பவே போயிருச்சு, இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இனிமே நாங்க தாங்க ராஜா அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு பிரஸ் மீட் வைக்கிறாரு. செல்லூர் ராஜு எல்லாம் பேசவே கூடாது. எப்ப போய் ஒரு ஏரியில போயிட்டு தர்மாக்கோலை போட்டாரோ அவருக்கு இப்படி உலகத்துக்கே தெரிஞ்சு போயிட்டு. அந்த மாதிரி அமைச்சர் அவர் சொன்னாலாம் நாம ஏத்துக்க முடியாது. அதிமுக வலிமையாக வேண்டும். வருங்காலத்தில் இதய தெய்வங்களுடைய ஆட்சி அமைய வேண்டும். இதுக்கு ஒத்து வந்தா ஒத்துவாங்க, இல்லைன்னா அதிமுக தொடர்லாம் ஒருங்கிணைஞ்சு எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக தான் விரைவில் உருவாகும். அது மீண்டும் 2027 கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் தலைமையில வீரநடை போட்டு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய நல்லாட்சி தரப்போகிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஆனா இனி ஒரு அவமானங்களை ஐயா இனிமேல் சந்திக்க மாட்டாரு. அவர் எடுக்கிற அந்த நேர்மையான இந்த பாதை சூப்பரா இருக்கு. தொண்டர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் முழு மனதோட ஏத்துக்கிட்டு தான் பயணிக்கிறாங்க. ஆனா அந்த வீரமணி ஆளுக்கு, அந்த உதயகுமார் மாதிரி, இந்த டி ஜெயக்குமார், இந்த கே.பி. முனுசாமி, இந்த ஆட்கள்லாம் பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்கறத பார்க்கையில ஆக மொத்தம் இவங்களே சேர்ந்து கட்சியை அழிச்சிருவானுங்க போல. அதேதான் பண்ருட்டி ராணி சொன்னார். நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டத்துல மிக சூப்பரா சொன்னார். தந்தி டிவிலே சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமியில தலைமையில் நடக்கக்கூடிய அதிமுக உண்மையான அதிமுக கிடையாது. அவங்க லஞ்சம், லாவண்யம், இந்த மாதிரி ஊழல், இப்படிதான் அவங்க ஒரு கட்சியை வழிநடத்துன்னு சொல்லி போறாங்க. ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி, ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சி, ஒரு திறமையான ஆட்சி, அதாவது படித்த பட்டதாரியில வைத்துக் கொண்டு கழகத்தை இயக்கி புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் கண்ட அந்த 100 ஆண்டு நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த கட்சி வழிநடத்தக்கூடிய அந்த தகுதி ஐயா ஓபிஎஸ் கிட்ட இருக்குதுன்னு பண்டுட்டியாரில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதான் அந்த பயத்துலதான் எங்க நம்ம இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் பக்கம் போயிருமோ, இது கட்சியும் ஓபிஎஸ் பக்கம் போயிருமோ அப்படிங்கிறதுக்காக அங்க போறதுக்கு முன்னாடி நீங்களாம் பிரஸ் மீட் வச்சு பேசுங்கப்பா, அப்பதான் நமக்கான ஒரு வலிமை ஏற்படும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பயப்படுறது இப்ப எதுக்குன்னா, செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி அதிகமா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு நெருக்கம் கிடையாது, முந்தி மாதிரி கிடையாது. இந்த நெருக்கத்தை இப்ப இந்த இடைவெளி அதிகமான ஒண்ணு அந்த வீரமணி, உதயகுமார் இப்படி ஆட்கள் பூரா பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த பிரஸ் மீட் எல்லாம் கொடுங்கன்னு சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த செயல்பாடுகள், அவருடைய
சிந்தனை எதுவுமே இனி வரும் காலங்கள்ல பலிக்காதுங்கிறதா நான் நல்லா தெரியுது. கண்டிப்பா அது உறுதி 100% உறுதி. எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழக மக்களே வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது வெறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும். தன்னை வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக அமைக்கலாம் வாங்கன்னு சொல்லணும். அந்த பெருந்தன்மை அவர்கிட்ட இல்லைன்னா அவர் அதிமுகவே இல்லாத ஒரு அடையாள மனிதராக தான் வர போறார் வருங்காலத்தில். அதுதான் நடக்க போகுது. அந்த பயம் வந்து அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது உண்மைதான் நீங்க சொல்ற போல.